கோச்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் கோவைப்பழம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ருட்டி பைபாஸில் போயிட்டு இருந்தோம். இது பார்த்துட்டு சும்மா போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு பதிவு போட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுல மகத்துவமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து மிகுந்ததாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேன்சர் புற்றுநோய்களுக்கும் இது வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உறுதியாக இருக்குது. இதை நீங்கள் கேன்சர் நீங்கள் ரோட்டில் போனாலும் எங்கே போனாலும் பார்த்தாலும் தெரியும். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஏனோ தானே கடந்து போகக்கூடாது. ஏன்னா இது வந்து பறவைகளுக்கும் உணவாக இருக்குது, நம்ம மனிதர்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு உணவாகவும் ஊட்டச்சத்து மிகுந்ததாகவும் இருக்குது. இதை வந்து நல்லா பாருங்கள். இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் பறித்து நீங்கள் தயவுசெய்து சாப்பிட்டு போங்க. ஏதோ ஏனோ தானே கடந்து போகணும், ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடணும்னு சாப்பிட்டோம். நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் புளிப்பும் தன்மையாக இருக்கும். இனிப்பாக இன்னும் பழுத்துனா இன்னும் இனிப்பாக இருக்கும். இதோட காயை கூட நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி உடல் எடையை குறைக்க யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் வந்து இந்த கோவை பழத்தை சாப்பிட்லாம். அதேமாதிரி கோவைக்காய் கூட்டு வந்து நாட்டு கோவைக்காய் இருந்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம். எண்ணற்ற சத்துக்கள் இந்த கோவை பழத்தில் இருக்குது. கோவை பழத்தெலாம் பார்த்தீங்கன்னா சிட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துவாங்க. கிராம சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலி ஓரத்தில் நடக்கும். நீங்கள் காரில் போகலையோ இல்லை 2 வீலரில் போகலையோ இந்த கோவை பழத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம நிறுத்தி சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒன்றாச்சும் நின்று சாப்பிட்டு போங்க. உங்களால் பிடிக்கல அப்படியே ஒரு கும்பிட்ற மாதிரி இருக்குன்னா நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்க சாப்பிட்டா நீங்கள் மரம் கட்டி சாப்பிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கே பயன் தராட்டாலும் நீங்கள் சாப்பிட்றது மூலம் உங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தயவு செஞ்சு இதை மறக்காமல் சாப்பிட்ருங்க. ஏதோ ஒன்று நீங்கள் இந்த மாதிரி போயினே இருக்குள்ள எங்கேயோ நின்று ஒரு 2 வீலர்லையோ இல்லை கார்லேயோ போயிட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா மறக்காமல் நின்று சாப்பிடுங்க. மேலும் தகவலுக்கு நம்ம MS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.